ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமோட ஸ்டார் பிளேயராக இருந்துட்டு வர்றவர் தான் ஜடேஜா. லாஸ்ட் சீசனில் சிஎஸ்கே டீம் சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணதுக்கு ஜடேஜா கடைசி கட்டத்தில் விளையாடின ஆட்டம் தான் ரீசன். ஜடேஜா சிஎஸ்கே டீமோட முதுகெலும்பா லாஸ்ட் 10 வருஷத்துக்கும் மேலே இருக்காரு. பேட்டிங் அண்ட் பவுலிங்னு ரெண்டுத்துலையுமே ரொம்ப சூப்பராக அசத்துன ஜடேஜா சிஎஸ்கேவோட அடுத்த கேப்டனாக நியமிக்கப்பட்டாரு. ஆனால் கேப்டன் பதவியில் ஜடேஜாவுக்கு சரியாக செயல்பட முடியல. ஸோ இவரோட தலைமையில் சிஎஸ்கே டீம் படு தோல்விகளை தான் சந்திச்சாங்க. இதை அடுத்து ஜடேஜா அந்த பதவியில் இருந்து விலகி தோனி மறுபடியும் கேப்டனாக மாறினாரு. இந்த நிலையில் இப்போ புது கேப்டனான ருத்துராஜ் கெய்வாட் நியமிக்கப்பட்டிருக்கிறது ஜடேஜாவுக்கு கொஞ்சம் மன கஷ்டத்தை ஏற்படுத்தி இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி இப்போ எல்லார் மத்தியிலையும் எழுந்திருக்கு. ஏன்னா ஜடேஜா இந்த ஐபிஎல் தொடரில் பேட்டிங் சரியாகவே விளையாடலை. அது மட்டும் இல்லாமல் பந்து வீச்சிலையும் அவர் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலை. குறிப்பாக ஜடேஜாவோட பேட்டிங் லாஸ்ட் ஐபிஎல் 2022 இருந்து தடுமாறிட்டு வருது. ஜடேஜாவோட ஸ்ட்ரைக் ரேட் இப்போ 133 அப்படின்ற ஒரு அளவில் இருக்கு. ஜடேஜா லாஸ்ட் 25 இன்னிங்ஸ்ல அவர் அடிச்சிருக்கிற அதிகபட்ச ஸ்கோர் 26 ரன்கள் மட்டும்தான். அது மட்டும் இல்லாம ஒரு சுழற்பந்து வீச்சாளருக்கு எதிராக ஜடேஜா கடுமையா தடுமாறிட்டு வராரு. லாஸ்ட் 2022 ஐபிஎல் தொடர்ல இருந்து கணக்கிட்டா கூட அவர் 77 பந்துகளை ஸ்பின்னர்களை எதிர்கொண்டு வெறும் 83 ரன்கள் தான் சேர்த்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் விசாகப்பட்டினத்தில் நடந்த டெல்லிக்கு எதிரான ஆட்டத்தில் கூட ஜடேஜா ரொம்ப கடுமையாக தடுமாறிட்டாருன்னு சொல்லலாம். தோனிக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுத்திருந்தா அன்னைக்கான ஆட்டத்தில் சிஎஸ்கே வின் பண்ணியிருக்கும். ஜடேஜாவோட பேட்டிங் தொடர்ந்து சரிவை தான் சந்திச்சுட்டு வர்றது சிஎஸ்கே டீமுக்கு ரொம்ப பெரிய தலைவலியை ஏற்படுத்தி இருக்கு. இருந்தாலும் தொடர்ந்து சிஎஸ்கே டீம் ஜடேஜா மேலே நம்பிக்கை வச்சுட்டு வராங்க. சிஎஸ்கே வச்சிருக்க நம்பிக்கையை ஜடேஜா காப்பாற்றுவாரா இல்லை கேப்டன் பதவி கிடைக்கலன்ற ஒரு விரக்தியிலையும் கோவத்திலையும் தொடர்ந்து இதே போல தான் செயல்படுவாரா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. இப்படியே ஜடேஜா கண்டினியூ பண்ணிட்டு இருந்தா இவரோட பேட்டிங் குறை இந்தியா T20 அணியில இடம் கிடைக்கிறதுக்கு கூட ஆப்பு வைக்கும் அப்படின்றது இவரை மறந்துட்டாரு போல இருக்கு.